எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட் ரோல் தான் செய்ய போகிறோம். சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஓரியோ பிஸ்கெட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியுங்க. இதுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக செஞ்சலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் ரோல் செய்யறதுக்காக நான் 30 ரூபா ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் எடுத்திருக்கேங்க. ஓரியோ பிஸ்கெட் வாங்கும் போது அந்த சென்டரில் ஒயிட் கலர் க்ரீம் தெரியுதான்ட்டு பார்த்து வாங்க. சில பிஸ்கெட்டில் காப்பி கலரில் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு மாற்றி தாங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அதனால தான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வாங்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கலரில் இருக்க மாதிரி வாங்கி எடுத்துங்க. நான் 30 ரூபா பாக்கெட் தாங்க எடுத்திருக்கேன். 30 ரூபா பாக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலாக 10 ரூபா பிஸ்கெட் எடுக்கிறது தான் ரொம்பவும் பெஸ்ட்டு. இதில் 13 பிஸ்கெட் இருக்குங்க. 10 ரூபா பிஸ்கெட்னா 5 பீஸ் இருக்கும். அதனால் 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக எடுத்துக்கலாங்க. கையில் லேசாக எடுத்தாலே வந்துடும். ஒருவேளை அந்த மாதிரி கையில் வாட்ட வரலன்னா கத்தி எடுத்து ஸ்லோவாக பத்திரமா பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்தமாரி எல்லாமே உரிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் இது இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. மிக்சியில் போடும் போது பிஸ்கெட்டை நல்லா சின்னதாக உடச்சி போட்டுக்குங்க. மிக்சியில் நம்ம அப்படியே பெருசாக போட்டோம்னா அரையும் போது கொஞ்சம் சவுண்டெலாம் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக சின்னதாக போட்டு உடச்சி எடுத்துக்கலாங்க. உடச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்காங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இது நல்லா நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இருந்தால் எல்லாமே ஒட்டி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தமாரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணுங்க. பிஸ்கெட்டாக அப்படிலாம் எதுவும் தெரியக்கூடாது. அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தமாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது பாலுங்க. கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பச்சை பாலாக இருந்தாலும் ஓகே, காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகேங்க. எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையில் மிக்ஸ் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டில் ரவுண்ட் பண்ணும்போது எதுவுமே ஒட்டாத மாதிரி அப்படி தாங்க இருக்கும். லேசாக ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கையில் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கையில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா எல்லாமே இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஒட்டி வர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் ஒட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு 30 செகண்ட் மட்டும் அந்த மாதிரி உதிரியாக இருக்கும்போது அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா சேர்த்து எடுத்துக்கலாங்க. சேர்த்து எடுத்துட்டதுக்கப்புறம் மாவு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக பால் ஊற்றும் போது அதிகமாக மட்டும் ஊற்றிடாதீங்க. நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து நம்ம கையில் தொட்டால் கொஞ்சம் சாஃப்டாக மாவு அழுத்தி பார்க்கும்போது உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. இந்தமாதிரி கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் பண்ணாதீங்க. பாத்திரத்தில் பண்ணோன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டில் லேசாக மட்டும் பண்ணிவிட்டு கையில் எடுத்து இந்தமாதிரி கையில் அழுத்தி பார்த்தா உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. நம்ம கையில் வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தோன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். நம்ம இதுக்கு முன்னாடியே மட்டும் பண்ணி எடுக்காதீங்க. முன்னாடி நம்ம பண்ணி எடுத்துட்டோம்னா உதிர்ந்து போயிடும். கையில் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி நல்லா பண்ணி எடுத்துட்டா இந்தமாரி சாஃப்ட்னஸாக இருக்கும். கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா இந்தமாரி உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்தமாரி பதமாக கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு கவருக்குள்ளே நடுவில் சென்டரில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சப்பாத்திலாம் உருட்டுவோம்லங்க, அதே மெத்தட் தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட்லாம். ஃபஸ்ட்டில் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கும் போது அந்த கார்னர்லாம் பிரிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சென்டரில் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இதேமாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி அந்த சப்பாத்தி ஷேப் வரும்லங்க, ஓரளவுக்கு தின்னாக இருக்கும்ல, அந்தமாரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு தின்னாக கிடச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சுருக்கோம்லங்க. கரெக்டாக பால் அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணி அடிச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ண கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பால் கம்மியாக சேர்த்து கொஞ்சம் க்ரீமினஸாக இருக்க மாதிரி இந்தமாரி பதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் மேலே சென்டரில் நம்ம வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துருந்தோம்லங்க, ரவுண்ட் பண்ணி எடுத்துருந்தால அது மேலே இருக்க அந்த கவரை கிழிச்சிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க கார்னரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்தமாதிரி கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வச்சுருக்கோம்லங்க, அது ஃபுல்லாக லாஸ்ட்டு கார்னர் வர வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதேமாரியே லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இது எடுக்கும் போது மட்டும் இந்த கவரை எடுத்து லேசாக தூக்கி விட்டுட்டு இந்த லேசாக எடுத்தால் வந்துடும். ஃபஸ்ட்டு இது எடுக்கும் போது தான் கொஞ்சம் கீழே ஒட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டோம்னா பின்னாடி இருக்கிறதுலாம் ஈஸியாக வந்துடுங்க. இதேமாரி எடுத்துகிட்டு நம்ம இந்தமாதிரி ரவுண்ட் பண்ணும் போதும் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த வித விரிசலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. கையில் எடுத்து லேசாக லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதேமாரி லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அதே கவர்லேயே மறுபடியும் இது எல்லாமே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் ஃப்ரீசரில் இதை எடுத்து 1 மணி நேரம் வச்சுக்கலாங்க. எடுத்துகிட்டா கொஞ்சம் கிரிப்னஸ்லாம் கொடுத்து க்ரீம்லாம் நல்லா எல்லாமே ஒட்டி வர ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு எடுக்கலாம். பீஸ் போட்டு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிருந்துச்சு. இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. நம்ம செஞ்சு ஒரு பொருள் வந்துச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.